Thank you. Welcome all to this Sunday special. இப்போ சண்டே எல்லாமே நம்ம சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கரெக்டாக சொல்ல போனால் இது ஒரு சண்டை கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பாதிக்கிற ஒவ்வொரு விஷயமும் டெய்லி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து சில நேரத்தில் அது சண்டையாக கூட மாறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து பேசியிருக்கிறது காதல் பற்றி பேசியிருக்கோம். காதலுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் பரவலாக நினச்சிட்டு இருக்கிறது வந்து இளமை. ஸோ இளமையை பற்றி நிறைய பேர் வந்து வேறு விதமான ஒரு புரிதல்களும் ஒரு தகவல்களும் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு பாடல்களே பார்த்திங்கன்னா வந்து இளமை அப்படின்ற வார்த்தையில் தான் எத்தனையோ பாடல்கள் வந்து ஆரம்பமாயிருக்கு. இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இளமையாக காட்டிக்கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளதா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் கேட்கும்போதே இது எனக்காக வச்சிருக்கிற கொஸ்டினோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இளமையாக காட்டிக்கொள்வது அப்படின்றது வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மேம் வந்து ஸ்கூல் ஹெச்எம் இல்லைங்களா? ஹெச்எம்மாக இருக்கும்போது நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யாரை பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப இளமையான இளைஞர்களையும் பார்த்துருக்கீங்க, குழந்தைங்களையும் பார்த்துட்ருக்கீங்க. அதே நேரத்தில் வந்து டீச்சர்ஸையும் நிறைய பேரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரெண்டு விதமான போக்கும் உங்களுடைய கண் முன்னாடி நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தும் இல்லைங்களா? என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நிச்சயமாக நிறையவே மாற்றங்கள் மிக அதிகமாக தான் வந்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய வயசு என்ன? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் வந்து யாரும் இந்த மாதிரியான ஒரு சபையில் 40+ மேம். நான் 40+. ஆனால் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஆனால் உங்களை பார்த்தா 40+ மாதிரி தெரியல. மனதளவில் நீங்கள் என்ன மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்க? என்ன வயசில் இருக்கேன்னு நினைக்கிறீங்க? வயசுன்னு இல்லைங்க, நம்ம நல்லா இருப்போம். நம்ம செல்ஃப் எஸ்டீம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு தான். அதனால நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது நம்மளோட ஆடைப்பாதி. அதனால நான் எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ப்ளஸ் ட்ரெஸ் கான்ஷியஸ் ரொம்ப இருப்பேன். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் வந்து அவ்வளோ ஒரு மாடர்ன்லாம் இல்லை. நம்மலாம் ஒரு கட்டுப்பெட்டியாக குடும்பத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிறைய ஜென்ரேஷனில் ரொம்ப நல்லா வராங்க. எங்கள் மக உட்பட எங்களை அவங்க சுடிதார் தான் நானும் போட்டுப்பேன். அவங்களோட இது நீங்கள் போட்டுக்கிறாங்களா? இல்லை என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களும் ஒரு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி தாங்க மேம். நீங்க சொல்றது உண்மைதான். என் பையனுக்கு வந்து நான் சாரி கட்டினாலே பிடிக்காது. ஆமாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வா, ஹேர் கட் பண்ணிட்டு வா அப்படின்னு. என் பொண்ணு ஹேர் கட் பண்ணு, நாட்டுப்புற மாதிரி ஏன் முடி இவ்வளோ நீளமா வச்சிருக்கேன், ஹேர் கட் பண்ணிக்கோங்க. எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட நான் பெரிய ரோல் மாடல். எதனா மாறுவேட போட்டி வச்சா ஹெச்எம் மாதிரி அப்படின்னு சொல்லி சைடில் வாட்சு இது மாதிரி ரைட் ஹேண்ட் வாட்ச் கட்டிட்டு ரொம்ப வித்தியாசமா லிப்ஸ்டிக்லாம் நான் வித்தியாசம். அது எங்கள் யூனியன்லேயே நான் மட்டும் தான் லிப்ஸ்டிக். அது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அது வந்து இப்படி தான் போடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனக்கு எது சரிப்படுறதோ அதே சமயம் தனி மனித உரிமை மீறல் இல்லாமல் சமுதாயத்துக்கு எந்த ஒரு கேடும் என்னால் வரக்கூடாது. இப்போது ஒரு ஸ்கூலுடைய ஹெச்எம் இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு மாற்று கருத்து யாராவது சொல்கிறதுக்கு இருக்கீங்களா? மகாத்மா காந்தியடிகளையோ மதர் தெரசாவையோ வந்து அவங்களோட இளமைக்காக அழகுக்காகவோ நம்ம வந்து பாராட்டலை. ஆக்சுவலாக அவங்களோட மனசில் வந்து அவங்க இளமையாக இருக்குங்கிற நினைப்பு இருந்தது. அதுக்காக அவங்க எதுவும் கேர்லாம் எடுத்துக்கல. ஸோ இப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து தன்னைத்தானே வந்து இளமையாக காமிச்சிக்கிற அந்த போக்கு அதிகமாயிருக்கா? அதிகமாயிருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்தியான விஷயம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹெல்த்தியான விஷயம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லிவிங்ஸ்டன் பேசுறதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லலாம். முதல்ல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. ஏன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு கும்பாபிஷேகமே வச்சுருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒன்று ஐயோ அழகாக இருந்தால் அது போதுமா? கும்பாபிஷேகம் என்ன ஒன்றுனா ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்கிறேன். நான் படிக்கிற காலகட்டத்தில் மேடம் மாதிரி ஹெட் மாஸ்டராக இருந்தால் நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக எடுத்திருப்பேன். உண்மை மேடம். அப்போ உங்கள் ஸ்கூலில் எல்லாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருல? கண்டிப்பாக நேரத்துக்கு இல்லை இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்கள பார்க்குறப்பலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வருது. இப்போ நாங்கள் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு, ஒரு 60 வயசு 70 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பெடுத்துட்டு வருவாங்க. அவங்கள அங்கே பார்க்குறப்பே நம்ம வந்து ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம். இது வந்து யதார்த்த உண்மை. அது மட்டும் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் எல்லாமே தங்களை வந்து இளமையாக மாற்றிக்க இந்த அதாவது வயதாகக்கூடிய சமூகம் கூட முழுமை பெறுகின்றது.
ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம போகக்கூடிய ஒரு சமுதாயம் கூட என்றைக்குமே இளமையான இல்ல, சமுதாயமாக ஒரே ஒரு நிமிஷம், கான்ஃபிடன்ஸுக்கும் இளமையா தெரியறதுக்கும் கனெக்ஷன் உண்டு கண்டிப்பா அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்களா? மேடம். நான் மேடத்தை பார்த்து உங்களை மாதிரி ஹெட் மாஸ்டர் இருந்தா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொன்னப்ப ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களே மேடம், நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் வந்து சொன்னப்போ உங்களை அறியாம வந்து பாத்தீங்கன்னா உங்க மனதுல ஒரு சிரிப்பு வந்ததே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஓ, நமக்கு இன்னும் வந்து வயதாகல, நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ல இருந்து இன்னைக்கு பவர் ஸ்டார் வரைக்கும் தங்களை இளமையாக காட்டிக்கொள்வதில் அவர்களுடைய இயக்குனர்கள் ரொம்ப கவனமா வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் காலேஜ் ஸ்டூடெண்டா வந்தா தான் நாங்க வந்து படம் பார்ப்போம். இன்னைக்கு உட்காந்து நாங்க தியேட்டர்ல வந்து உட்காந்து என் தலைவன் வந்துட்டான்னு நாங்க வந்து விசில் அடிக்க வந்து ரெடி. ஆனா அந்த தலைவன் வந்து சாதாரண பொது மேடைக்கெல்லாம் வரும்போது தன்னுடைய ஏஜ்லயே தான் வராரு, அதே ஒரு இதுல தான் வராரு அப்படின்றது இளமையா தன்னை காமிச்சிக்கிற ஒரு போக்கு அவர்கிட்ட இல்ல அப்படின்றது தெரியுது. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க அப்பத்துல இருந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கேள்வி, ஆனால் உடலை பற்றியது. இதை நம்ம சுற்றி இருக்கிற பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒப்புதலை பெறணும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்க நினைக்கிறாங்க. இதே நல்ல ஒரு முதியவர்களோ இல்லை அறிவாளிகள் நிறைந்த சபையில் போய் ஒருத்தன் தன்னை வந்து இளமையாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. அந்த நுகர்வுத்தன்மை தான் இது. இல்ல, அது கரெக்ட். அப்படி இருக்கிறது ஓகே. இப்ப சமூகத்துல இப்படி ஒரு போக்கு உருவாகி இருக்கிறது. சமூகத்தில் இப்படி ஒரு போக்குன்னா பெருவாரியான மக்கள் வந்து அறிவுத்தளத்தில் குறைவாக தானே இருக்கிறாங்க. இப்போ பெரியார் வந்து எந்த அழகுபடுத்திக்கிட்டு அவ்வளோ இந்த தமிழ்நாட்டை வந்து உழுக்குனாரு. நான் வந்து ஆயுர்வேத டாக்டரா இருக்கிறேன்ப்பா. அதாவது இப்போ இவங்க வந்து சொன்னாங்க பெரியார் வந்து நல்ல அறிவாளியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் வந்து அறிவாளியா இருந்தாங்கன்னா அழகா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அவங்களுடைய தோற்றமே வந்து தாடியும் அந்த ஒரு ஹிப்பி போட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய முடியும் தான் அவங்களுக்கு அழகே. மயில் வந்து பாருங்க, ஒரு பறவை, அந்த பறவை வந்து ரொம்ப வயசான பறவை தான் வந்து தோகை நிறையா இருக்கும். அதை தான் நீங்கள் அழகுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அழகுக்கும் வந்து அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இளமையா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லையா? இப்போ இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து பார்க்க வராங்க அப்படின்னும் போது, அம்மா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ஹேர் டை போட்டுக்கோ, அப்பதான் நீ வந்து எனக்கு நல்லா இருக்கும் காமிக்கும் போது. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது நீ வந்து ஏஜ்டா வந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்காது. இப்படி நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராவது இதுக்கு பதில் சொல்லுங்களேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் வைஷ்ணவாவில். இப்போது இல்லை, ஸ்கூல் டேஸ்லேருந்தே சரி, நானும் சரி, என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அது உண்மை தான் அவங்க சொல்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபஸ்ட் மீட்டமில் வராங்கன்னா நல்லா ஷேவ்லாம் பண்ணிவிட்டு டைலாம் அடிச்சுட்டு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து 55 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்தப்போ எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா நல்லா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இது 12th. பட் அதே வந்து எங்கள் அப்பா ஒர்க் பிஸியால் எதுவுமே பண்ணாமல் குவார்ட்லி அப்போ வந்திருந்தாங்க. இவர் தான் உங்கள் அப்பாவா, அன்றைக்கி வந்தார், அது இவர் தானா அப்படின்னு கேட்டாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல? ஆமாம், பிடிக்கல. எங்கள் அப்பா அழகாக வரணுன்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, அழகுக்கும் இளமையா அப்படி தோன்றதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ ஆமாம், இருக்கு. இந்த யங்ஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். சண்டே. வெல்கம் பேக் டு சண்டே. நம்ம முக்கியமாக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இளமையா காமிச்சிக்கிற அந்த போக்கு அதிகமாயிருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான். நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க இல்லையா? இப்போ இவங்க சொன்னாங்க அறிவுக்கும் இளமைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. நான் சொல்கிறேன், அறிவுக்கும் இளமைக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. இளமை அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல இளமை அப்படின்னு. இப்போ நான் வந்து என்னுடைய பொண்ணுங்க கூட தான் சேர்ந்து சினிமாவுக்கு போவேன், அவங்க கூட தான் நான் டிவி பார்ப்பேன். அதனால் என்னுடைய தாட்ஸு, நான் நினைக்கிறது எல்லாமே அவங்க லெவல்லையே இருக்கும். அதே மாதிரி நான் என்னுடைய ஜிம் கஸ்டமர்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்க கூட நிறைய பேசுவேன். அதனால் அப்பயும் நான் இளமையாக தான் ஜிம் வச்சிருக்கேன். நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 30s அந்த இருப்பாங்க. நான் அவங்க கூட பேசுவேன், அவங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து அழகு, இளமை, அறிவு பார்த்தீங்கன்னா மூணுமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. ரிசர்ச் இன் கார்டியோபல்மனரி சயின்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஃபிட்னஸ் ப்ரொமோஷன். வாட் ஐ வாண்ட் டு ஆட் இஸ், இது இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் வந்து எல்லாருமே இளமையாக வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறோம். ஸோ வி டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன். முன்னாடி நடந்ததுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. கான்ஃப்ளிக் பார்த்தீங்கன்னா வந்து நியூரோ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ரிவார்ட் சென்டர் பிரெயினில் இருக்கும். யாராவது இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு அவங்களை சொன்னோன்னு அந்த ரிவார்ட் சென்டர்ஸ் பார்க்க ஆகும் அது. ஆனால் என்னன்னா வந்து சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும் போது தே ஃபீல் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். அந்த நீங்கள் யூ கோட்டட் சம்திங் அபவுட் ரஜினிகாந்த் இஸ் அ கிரியேட்டர். எல்லா கிரியேட்டர்ஸும் வியர்டை தான் லுக் பண்ணுவாங்க. ஆர் ஃபார் தட் மேட்டர் அறிவாளிங்க லைக் ஐன்ஸ்டைன் எப்பவுமே ஷாபியாக ட்ரெஸ் பண்ணுவார். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஆனால் நார்மலாக இருக்க சராசரி மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வயசை விட கம்மியாக இருக்கணும் இன்னும் ஆசைப்படுறாங்க.
போத் ஃபங்க்ஷனலாகவும் மென்டலாகவும் அண்ட் லுக் வைஸ் ஆல்சோ. அதனால தான் வந்து 120 வயசில் இருக்கவங்க வந்து ஜக்குபருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணணும். அதுவும் யூத்தாக காட்டிக்கிறதுக்கு தான். இப்போ இளமையாக காமிச்சிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணுறாங்க அதுக்காக? ஸ்கின் க்ளோ பண்ணிக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக ஆயில் தெரப்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்காக வந்து தனியாக வராங்க. நான் இதை வந்து என்னென்னா ஒரு என்கிட்ட வந்த ஒரு கேஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு லேடி அப்படின்னு சொல்கிறத விட யங் லேடி அவங்க வந்து என்னென்னா அவங்க இலக்கிழின்னு சொல்லி நாங்கள் ஒரு தெரப்பி கொடுப்போம் ஸ்கின் க்ளோக்காண்டி. அந்த இலக்கிழி தெரப்பி வந்து அவங்க செய்யும்போது கையில் காலில் மேலே பூரா செஞ்சு விடுவோம். அவங்க வந்து அந்த குழம்பை எடுத்து முகத்துலலாம் தடைக்குவாங்க. அது என்னது? அது ஆக்சுவலி என்ன? அந்த ஒரு மூலிகை இலையெல்லாம் ஃபுல்லாக போட்டு எடுத்து ஒரு எண்ணெய்க்குள்ளே முக்கி அந்த எதுக்காக? அதாவது ஸ்கின் க்ளோ ஃபுல்லாக கொடுக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சுருக்கங்கள்லாம் மாறும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களோட பேரன் பேத்திலாம் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்களோட நானும் மேட்சா இருக்கணுங்கிற ஒரு அவங்களுடைய மனசு தாட் அப்படி. அதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் இல்லையா? நிஜமா, நிச்சயமா. சங்கீதா, இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க? வணக்கம். அதாவது என்னன்னாலும் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன கேள்வினா, இன்னைக்கு இளமையாக காட்டிக்கொள்ளுகிற போக்கு அதிகரித்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு இளமையா நம்ம என்னதான் காமிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்க ஒருத்தர் சரியா சொன்னாங்க, இளமையா காமிச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இளமை என்பது ஒரு தோற்றம், இளமையா காமிச்சுக்கிறதுங்கிறது தோற்ற மயக்கம். இளமை என்பது காட்சி, இளமையா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு காட்சி பிழை, அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் நல்லா மேக்கப் பண்ணிட்டு வரேன், சிரிக்கவே இல்லை, நீங்க அழகா சிரிக்கிறீங்க. நீங்க சிரிக்கவே இல்லைன்னு வைங்களேன், நீங்க அழகா இருப்பீங்களா? சிரிச்சாதான் அழகு. அது மாதிரி இளமை என்பது அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அந்த இன்னைக்கு வாட்ஸ்அப்லலாம் நிறைய வந்துட்டாங்கன்னு. இப்போ ஆட்டிடியூட் வேற, அப்பியரன்ஸ் வேற. என்னுடைய தோற்றம்ங்கிறது வேற, என்னுடைய நடவடிக்கைகள் வேற. என்னுடைய தோற்றத்தை பொறுத்து தான் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா அது தப்பான முடிவு. எல்லா காலகட்டத்திலும் 40 வயசுல ஒரு அழகு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்மள பார்த்த உடனே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தோற்றம் இருந்ததுன்னா then you have achieved something. இல்லையா? ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுக்கோ இல்ல அந்த மாதிரியான ஒரு போக்கா கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். அதை நம்மளை அழகுபடுத்தி தான் நம்மளை வந்து இம்ப்ரெஷனை வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டை அடிக்கிறேன், ஃப்ராங்கா சொல்றது. இப்போ நான் டை அடிக்காம ஒரு 2 வாரம் விட்டுடுவேன். வேணான்னு விட்டேன்னா பட் அப்பியரன்ஸ் வந்து ஐயோ வராத, நல்லாவே இல்லை, உன் ஃபேஸை பார்க்கறதுக்கு டயர்டாக தெரியுது, டல்லாக இருக்குது. அப்புறம் டை அடிச்சுப்பேன், இப்போ தான் நல்லா இருக்கேன் பார்க்கறதுக்கு. அது மாதிரி நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த அப்பியரன்ஸை மெயினாக பார்க்குறாங்க. நம்ம வந்து மெயினாக சொசைட்டிக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் பியூட்டிஷியனால மோஸ்ட்லி எல்லாருமே டை அடிக்க தான் நிறையா கேட்குறாங்க. என்ன மாதிரி டை அடிக்கலாம்? பியூட்டிஷியனு ப்ளஸ் யோகா ரெண்டுமே பண்றதுனால மைண்ட் அளவும் எப்படி நம்ம வச்சுக்கிட்டா. உங்க பியூட்டி பார்லருக்கு என்னென்னலாம் செய்யறதுக்கு வராங்க? எந்த ஏஜ் குரூப்ல? ஏஜ் வந்து மோஸ்ட்லி 50s 60s எல்லாம் டை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? டை பண்ணிட்டு மெயினா ஹேர் இது கட்டிங். இது மாதிரி வந்து யாரெல்லாம் என்னென்ன பண்றீங்க? பியூட்டி பார்லர் போறீங்களா? போனதே கிடையாது. நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். சரி, ஐப்ரோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐப்ரோ அப்படிதான். வேணா செக் பண்ணிக்கோங்க, 2 பியூட்டிஷியன் இருக்கீங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்க ஏஜ் கேட்கலாமா? 40+. ஓகே. ஃபைனல் இயர் படிக்கிற பையன் இருக்கான். இது வரைக்கும் நான் அழகுக்காக எதுவுமே பண்றது இல்லை மேடம். சரி, இளமையா தெரியறதுக்காக என்ன பண்ணுவீங்க? இளமையான கிடையாது, ஹெல்த், கை கால் வலி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வேணா வீட்டில் சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். சரி, அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த விதமான ஹெல்த் இதுக்காக எடுக்கிறது கிடையாது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்தந்த வயசுல அது அழகு. 75 வயசுல வந்து பாட்டியாக இருப்பதுல தான் அழகு இருக்கு இல்லையா? நான் 40+. இன்னொரு 3-4 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாமியார் ஆனேன்னு வச்சுன்னா அன்றைக்கி மாமியார் மாதிரி நான் இருக்கணும். என் பையனுக்கு அக்கா மாதிரி இருக்கிறதுல வந்து எனக்கு பெருமை இல்லை. அப்படி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்க, தப்பான கண்ணோட்டத்துல போய்கிட்டே இருக்காங்க. வயசு பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நீங்க சொல்றீங்க. ஆக வந்து அந்த மெச்சூரிட்டி வரணும். முதியோர்கள் தான் வந்து சின்னவங்களை வந்து வழிபடுத்தணும். அந்தந்த வயசுல அந்தந்த அழகு வருங்கிறத வழிபடுத்த வேண்டிய பெரியவங்களுக்கே வந்து இன்னும் தான் இளமையா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அப்போ வளரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி வரும்? ஹெல்த்தியான ஜெனரேஷனாக எப்படி வளர முடியும்? இப்போ அவங்க சொன்னாங்க அந்தந்த ஏஜில் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அவங்களோட ஏஜுக்கு
அந்த saree கட்டணும்னு தேவையில்லை. ஒருத்தங்க வந்து இந்த வயசுக்கு இந்த புடவை கட்டியிருக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை. இது என்னுடைய ஆசை. எனக்கு இது என் அது மனசுக்கு எங்கிட்ட வருது? இது பிடிச்சிருக்கு. அது எங்கிட்ட வருது? அந்த அழகு இளமை இருந்தாதான் வேற, வருது. அழகு வேற. இளமை இருந்தாதான் அழகு, அழகு இருந்தாதான் இளமை. 60 வயசுல எங்க பாட்டி இப்படி தூக்கி முடிய போட்டு போனா இங்க வந்து விழுங்க, இப்போ போட்டா தனியா விழுது. உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு அவங்க இப்ப இவங்களை யாரையும் நான் குறை சொல்லலை, இவங்கெல்லாம் முன்னாடி இருக்காங்க. உண்மையாக இன்னைக்கு சொல்ல போனா ஒரு அழகு என்கிற ஒரு விஷயம் பிசினஸ் ஆகிருக்குங்கிறதா மிகப்பெரிய உண்மை. இளமைங்கிற ஒரு விஷயம் பிசினஸ் ஆகிருக்குங்கிறதா உண்மை. நீங்க எல்லா இடத்துலையும் ஒரு போர்டு வச்சுட்டு ஒரு கொடையை வச்சுட்டு நிற்கிறாங்க. போன உடனே நானே போனேங்க, போன உடனே எனக்கு கூட்டார் ஒருத்தர், வாங்க வாங்க இந்த கார்டு கொடுத்து வாங்கன்னாரு. நான் போய் போட்டேன். பார்த்த உடனே சொல்றாரு, உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்கும் போல இருக்கு. அழகு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது அதை வியாபாரத்துக்கு தேவை இருந்தது சமூகத்தில் அப்படின்றது ஒரு பக்கம். அந்த வியாபாரத்தை உருவாக்குனது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் இட் ஸ்டார்டட் வித் மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸா நம்மளுடைய ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சேனையும் தேர்ந்தெடுத்தாங்க. பார்த்தீங்களா? எதுக்காக? அவங்க 2 பேரையும் அதே வருஷத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டிய குறிக்கோள் என்ன, அதுக்கு தேர்ந்தெடுத்ததனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்மளுடைய இந்தியாவை குறிக்கோளாக வச்சு இங்கே இறங்கிறதுக்காக அவங்க குளோபலைசேஷனுடைய இன்னொரு முகம் இது. ஸோ அவங்க கம்பெனிஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அவங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்த்தபோது இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தபோது அவங்களுடைய பெண்களையே நம்ம வந்து பியூட்டி குவீன்ஸாக தேர்ந்தெடுப்போம். அந்த பியூட்டி குவீன்ஸை பார்த்த உடனே நம்ம ஐஸ்வர்யா ராய் மாதிரி சுஷ்மிதா சென் மாதிரி நம்ம பொண்ணுங்க இல்லை நாம் எல்லாருமே அழகாக வரணும் அப்படின்ற போது அவங்களுக்கு கை கெட்டுற தூரத்தில் பியூட்டி பார்லர்ஸும் இந்த அழகு சாதனங்களும் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த வியாபார நோக்கோடு தான் வந்து இவங்க எல்லாரும் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற குறிக்கோள் என்ன அப்படின்றத பேசுறதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் போகலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சண்டே தொடரும். வெல்கம் பேக் டு சண்டே. ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நிறுத்தியிருக்கோம். அவங்களுடைய பேர் சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவங்க குழந்தைக்கு தாயானதுக்கப்புறம் நல்லா குண்டாயிட்டாங்க. அது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அந்த தோற்றத்தில் வெளிவந்த போது இல்லை கான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போன போது அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு இப்படி குண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பருவத்தில் எடுத்த ஃபோட்டோகிராஃபியும் இந்த ஃபோட்டோகிராஃபியும் போட்டு அதை பற்றியே வந்து பத்திரிகைகளை போட்டுட்டு இருந்தபோது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த சினி ஃபீல்ட்லேயோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்பது பப்ளிக் டிசைட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது. இளமையோடு இருக்கணும், இளமை தோற்றத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு பின்னாடி அப்படி இருக்கணுன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கலாம், அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நான் வந்து இளமையாக தெரிய வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம். ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும் கிடையாது, ஒரு காமன் லேடி, ஒரு காமன் பெண்ணுக்கும் இது நடக்கும். நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸே, நான் ரொம்ப தின்னாக இருப்பேன். ஒரு 2 குழந்தை பிறந்தவுடனே ஐ பிகேம் ஓவர் வெயிட். எல்லோரும் என்னோடய ஆஃபீஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு மாடி ஏறினா வந்து மூச்சு வாங்குதே, எப்படி இவ்வளோ வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு. அதோடைய தாக்கம் வந்து நான் விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறமா நான் ஜிம் ஆரம்பித்தேன். ஓ, அதனுடைய தாக்கம் தான் நான் ஜிம் ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி? அது வந்து மீடியா பர்சனுக்கு மட்டும் இல்லை, எல்லா காமன் பர்சனுக்கும் அது ஒரு தாக்கம் தான். நான் பியூட்டிஷியனாக இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கிளைண்ட்ஸு கூட நிறைய ஒரு நாளைக்கு வந்து எத்தனோ கிளைண்ட்ஸை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம வந்து அழகாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீ அந்த நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. அது நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இவங்க அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை மாற்றிக்கிறோமே தவிர உங்களுக்காக இல்லை, அதாவது நம்மளுக்காக கிடையாது. ஒரு பொண்ணு நம்மளே ஃபேண்டாஸ்டிக், ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு மற்ற பொண்ணு வந்து நம்மளை வந்து அழகாக இருக்கானா இல்லைன்னு பார்க்க அது நம்ம முக்கியம் கிடையாதுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக கான்ஃபிடென்ட், மற்றவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளே மாற்றிக்கிறோம்.
நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து வயதானவர்கள் கூட வந்துட்டு இளமையாக தன்னை வந்து காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அது வந்து போக்கு வந்து அதிகரிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து முதுமை பற்றின ஒரு பயம் தான் வந்துட்டு வயதானா நம்மளுக்கு வந்துட்டு பல விதமான நோய்கள் வருது, பல விதமான வியாதிகள் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிபி வருது, சுகர் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. இல்ல முதுமையா இருந்தோம்னா நம்மளை எல்லாரும் தள்ளி வச்சிருவாங்க, நம்ம கூட யாருமே நல்லா பெருமாற மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் கூட. கரெக்டான விஷயம் சொன்னீங்க. இந்த கேள்வியே எதுலேருந்து வருதுன்னு சொன்னால், சொசைட்டியில் இப்போ வந்து ஒரு கண்டிஷனல் பிஹேவியரை உருவாக்கியிருக்காங்க, செயற்கையாக உருவாக்கியிருக்கிறாங்க. சொல்லுங்க துளசி. காலத்திற்கேற்ற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கவங்கள இளமையா காட்டுறதுக்கான சூழ்நிலை நிர்பந்தம் இன்னைக்கு உருவாகிடுச்சு. இன்னொன்று, ஏன் அந்த இளமை தோற்றம் அவங்க காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் கேப் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு மேடம், எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த கேர்ள்ஸ் சொன்ன மாதிரி எங்க அப்பா வந்து நல்ல அப்பாவா தெரியணும்னு அந்த பொண்ணு நினைக்கல, எங்க அப்பா இளமையான அப்பா தெரியணும்னு நினைக்கும் போது அந்த நல்லா இருக்க அப்பாவுக்கு கூட என்ன தோணும்னா, ஐயோ நம்ம போகும்போது நம்ம பிள்ளைக்கு எதனால ஏதாவது அசிங்கம் வந்துட போகுது அப்படின்ட்டு உடனே வந்துட்டு ஒரு செயற்கையான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டையா இருக்கலாம், அவர் நல்ல சட்டை போட்டிருப்பாரு, பாவம் அந்த பிள்ளை சொன்னதுனால அவர் டிஷர்ட் போட்டுட்டு வந்துட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வரும். இன்னொன்று, எந்த அளவுக்கு நமக்கு வயசு குறைய 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 நம்மளோட ஃபுல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோன்ற ஒரு ரீதியான ஒரு நோய் வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாருக்குமே வந்துருச்சு. தமிழ் பெண்களுக்கான அடையாளம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா புடவை கட்டியிருப்பாங்க, ஜடை பின்னி இருப்பாங்க. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், அந்த ஜடை பின்றதும் புடவையும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த பசங்களை பார்க்க முடியும், எல்லாம் முடிய விரிச்சு போட்டுட்டு தான் எல்லாரும் போகிறாங்க. இங்கே ரோட்டில் போகிறவங்கலேருந்து வயசான ஆண்டிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இன்னைக்கு உண்மையில் அதிகரிச்சிருக்கு. அதுதான் உண்மை. என்ன தன்னை வந்து இளமையாக காமிச்சுக்கணும், இளமைக்கும் அழகுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இங்கே உதாரணமாக பல விஷயங்கள் நீங்களை காட்டலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஜிம் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க, இப்போ அவங்க யோகா டீச்சர்ன்றாங்க அவங்க. ஆனால் அதை தாண்டி அந்த துறையில் இருக்கிறவங்களை வந்து அவங்கள வழி நடத்த முடியுதே தவிர்த்து அந்த துறைக்காக அவங்களால மாறிக்க முடியுதா? இப்போ அவங்க சொன்னாங்க நான் ஸ்லிம்மாக இருந்தால் தான், நான் அழகாக இருந்தால் தான் நான் என்ன பியூட்டி பார்லர் பார்க்குறேன். பட் அவங்க ஸ்லிம்மாக இருக்காங்களா? அழகாக இருக்காங்க ஆனால் ஸ்லிம்மாக இருக்காங்களா? முடியல. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த முதுமையை உங்களால் திரை போட்டு மறைக்க முடியாது. சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவங்களாம் சொன்னாங்க என் பொண்ணு சுடிதார் போடுறத பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, எஸ் நான் போட்டு பார்க்க ஆசைப்படுறேன், இது என்னுடைய தேவை, என்னுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது. நீங்கள் இந்த சுடிதாரை போட்டு வெளியில் வர்றதுன்றது இரண்டாம் பட்சம். ஆனால் இதை போட்டு நான் அழகாக தெரிஞ்சுக்குவேன், என்னுடைய உள்சார்ந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன்றது தான் முதல். அந்த என்னுடைய சுய தேவையை நான் முதல்ல பூர்த்தி பண்ணிக்கிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு அழகு இருக்குது, அந்த அழகை நான் தூண்டி விடுறது மூலமா எனக்கு நானே ஒரு பேரழகி, ஒரு சின்ன ஒரு அழகு அடுத்த நிலைக்கு வந்துடுவோமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இன்றைய சூழ்நிலை வந்து இளமையாக காட்டிக்கணுன்ற அந்த நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ இல்லை நாம் இளமையாக தெரியணும்னு நினைக்கிறதோ அது நமக்கான ஒரு விஷயம் அப்படின்றது தான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கவனித்தேன், நீங்கள் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தீங்க. நான் வந்து ஒரு டான்ஸர். டான்ஸில் இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கனாலே பாருங்கள், பலூன் ஃபிட்டு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டான்ஸராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், உங்களுடைய ஷூ கூட வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபுதேவா மாஸ்டர் தான் இது கொண்டு வந்தாரு இல்லையா? இந்த மாதிரி பலூன் பேண்ட் எல்லாம் கொண்டு வந்து. பிரபுதேவரோட தீவிர ரசிகர். நீங்க டான்சர்ன்றதுனால அந்த ப்ரொஃபஷன்னால நீங்க இந்த Dress என்ன வந்து ஒருத்தர் பார்த்தா பார்த்தோனே கேட்டுருவாங்க நீங்க டான்சரா அப்படின்னு பார்த்தோனே கேட்டுருவாங்க. அதனால இந்த Dress போட நான் ரொம்ப லைக் பண்றேன். இதெல்லாத்தையும் விடுங்க, நம்மளுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு அழகான ஒரு விஷயம், வீட்டில் இருக்கும்போது யாருமே பார்க்கல ஆனால் நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்குவேன், நான் இந்த மாதிரி இருப்பேன் என்னுடைய சந்தோஷத்துக்காக. நான் செலக்ட் பண்ணி என் மகளுக்கு கொடுக்குற ட்ரெஸ் பூராமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அவள் காலேஜில் மேட்ட எல்லாருமே சொல்கிறது என்னன்னா உங்கள் அம்மா செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு, அது நீங்கள் போட்டுக்குவீங்களா? இப்போ அது நிச்சயமாக போட்டுக்குவேன். அவளே சொல்லுவா அம்மா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கும், நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு குழந்தையே சொல்லுவோம். இந்த அழகு அப்படிங்கும்போது அது என்னமோ இன்னைக்கு உருவானதா இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். இன்றைக்கி நாம் ஒரு கோவிலுக்கு போனால் கூட அந்த கோவிலில் இருக்கிற அந்த சிலைக்கு வந்து ஒரு புஷ்பம் வச்சு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா முக்கியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் தேடுறது அழகை. அந்த அழகு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்றாப்புல மாறுபடுமே ஒழிய ஒரு இளமை ஒருத்தனுடைய தோற்றம் அப்படின்னு வரும்போது அவனுடைய மேக்கப் இல்லை, இதே ஒரு வேலை அப்படிங்கும்போது அதனுடைய அவுட்புட் அது அழகு.
இந்த அழகுங்கிறது நம்ம வேற எங்கேயோ போயின்னு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போனாலும் பொட்டு வச்சு அதெல்லாம் பண்ணி ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கிற கோவிலில் தான் கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. அந்த அதாவது பண்டைய காலத்திலேயே கடவுளுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க. பழனி, இது ஒரு பரிணாமத்தினுடைய வளர்ச்சி. அப்படிதான் வளர முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சொன்னதில் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அந்த மேடம் ப்ரெசன்டபுளாக இருக்காங்க, சந்தோஷம். ஆனால் அவங்க ப்ரெசன்டபுளாக இருக்காங்க, சந்தோஷம், அதெல்லாம் நான் மறுத்து சொல்ல. ஆனால் எங்கே இது பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ப்ரெசன்டபுளாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி ஒரு 20 வயசு பையன் ப்ரெசன்டபுளாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 60 வயசு பாட்டியை எடுத்துகிட்டு வந்து நீ 40 வயசு ஆகிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ஒரு வியாபாரம் செய்கிறது அங்கே பிரச்சனை. இப்போ நான் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனால மற்றவங்களுக்கு என்னுடைய உழைப்பின் மேலே நம்பிக்கை வருது அப்படின்னா, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் புவர் ரிசல்ட் வந்ததுன்னா அப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் என்ன பிரயோஜனம்? செகண்ட் ஸ்டெப் தானே. நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேச வராங்க, உங்க அப்பியரன்ஸை பார்த்து தான் பேச வராங்க. அதுக்கு அடுத்தது நீங்க அந்த வேலையை முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா அது அடுத்த பட்சம். ஃபர்ஸ்ட் உங்க அப்பியரன்ஸை பார்த்து அவங்க பேச வராங்க. ஒரு டீச்சர் வர்றாரு, ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கார், ஆனால் பாடம் மண்ணு மாதிரி எடுக்கிறான்னு வச்சுங்க, அவர் ரசிக்க முடியுமா? எனக்கு எப்படி தெரியும் அவர் பாடம் நல்லா எடுக்கிறோடனே வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் அந்த தாட்டு மட்டும் தாட்டு வரும், நல்லா இவர் நல்லா எடுப்பாரு. ரைட்டு, நான் உங்கள் கருத்துக்கு வரேன். நீங்கள் பார்க்கும்போது ரசிச்சிங்க, நல்லா இருக்காரு, ப்ரெசன்டபுளாக இருக்காரு, மேலே நிற்கிறாரு, ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வீக்குன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்தில் டீச்சராக இருந்த பல பேர், நமக்கு அறிவியை சொல்லிக் கொடுத்தவங்க பல பேர் ப்ரெசன்டபுளாக இல்லை, ஆனால் அவங்க அறிவாளியாக இருந்தாங்களா இல்லையா? இப்போ வந்து நீங்க பிரசன்டபிள்னு சொல்றீங்க. அந்த காலத்துல வந்து வேதம் சொல்லி கொடுக்கப்பட்ட வாத்தியார் வந்து அந்த குடுமையை வச்சுன்னு அந்த பஞ்சகச்சம் கட்டிட்டு வந்தாதான் அந்த வாத்தியார் வந்து வேதம் சொல்லி கொடுக்கப்பட்ட வாத்தியார்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, அதுக்கு இப்ப பாருங்க டீச்சர் அப்படின்னு ஒரு கரெக்டா சொல்றீங்க, இந்த டீச்சர் வந்து இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அப்பியரன்ஸ் தோற்றத்தையும் அழகுபடுத்திக்கிறதுங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. அதுல எப்பவுமே இயற்கை தான் அழகு. இப்போ அவங்க அந்த அம்மா அழகாக சொன்னாங்க, 40 வயசுல 40 வயசு உரிய பெண்ணாக இருந்தால் தான் அது அழகு. அங்கே போய் 20 வயசு மாதிரி நான் ஃப்ராக் போட்டு நிற்க முடியுமா? அந்த ஷோக்கு நான் ஃப்ராக் போட்டு வந்து சிரிக்க மாட்டீங்களா நீங்கள்? அதை மாதிரி தாங்க அந்தந்த வயசுக்கு அந்தந்த அலங்காரங்கள் அழகாக இருக்கும், அவ்வளோதான் நம்ம சொல்லணும். கரெக்ட். அதே தான் இப்போ இருக்கிற போக்கு, சமூகத்தில் போய்கிட்டு இருக்கிற போக்கு எப்படி இருக்குது, அதில் மாற்றங்கள் தேவைப்படுதா? அந்த மாற்றங்கள் தேவைப்பட்டதுன்னா அப்போ இருக்கிற அந்த சமூகத்தினுடைய பார்வை இல்லை சமூகத்தினுடைய போக்கு சரியானதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து அலசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இன்னும் தொடரும் இந்த சண்டே. வெல்கம் பேக் டு சண்டே. இளமையாக காட்டிக்கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளதா இல்லையா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பற்றி இன்னும் விரிவாக இன்னும் ஆழமாக அலசுவதற்காக நம்மிடையே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர், இளம் எழுத்தாளர், அவர் எழுத்துலகில் மட்டும் கிடையாது சினிமா உலகிலும் ஒரு நல்ல பேரை தனக்கு சம்பாதிச்சுக்கிட்டு அவர் பாஸ்கர் சக்தி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. வணக்கம். ரொம்ப இளமையா இருக்கீங்க பாஸ்கர் சக்தி. ஒரு தோற்றம் தான் அது. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த போக்கை பற்றி? இந்த ஷோ முதல்லேருந்து நான் கவனிச்சிட்டு வரேன். கொஞ்சம் அப்ட்ராக்டாக அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த எதை பற்றி நம்ம பேசுகிறோன்றது. அப்புறம் இது ஒரு ஒன்றுக்கு எதிர்நிலையா அப்படின்றத நான் கேட்குறேன். அதாவது இளமையாக இருக்க விரும்புகிறதும் இல்லை அந்த வயசுக்குரிய அந்தந்த 40 வயசுனா 40 வயசு மாதிரி இருக்கணும், 50 வயசுனா 50 வயசு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எதிரெதிர் விஷயம்னு நான் நினைக்கல. ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு புது விஷயமே கூட கிடையாது. நம்மளுடைய புராணத்திலே இந்த விஷயம் இருக்குது. யயாதி அப்படின்னு ஒரு கேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஆள் அவன் வந்து அவனுடைய அப்பா வந்து இளமையை திருப்பி கேட்குறாரு. நான் வந்து எனக்கு பத்தாது நான் அனுபவித்தது, இன்னும் எனக்கு இளமை வேணும்னு மகனுடைய இளமையை வாங்கிக்கிறார். இதுக்கான ரெஃபரன்ஸ் புராணத்திலே இருக்குது. இது வந்து எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு இயல்பான ஒரு ஆசை தான். இன்றைக்கி திடீர்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஒரு 20 வயசு குறைஞ்சிடும்னா அந்த மாத்திரையை வாங்காதால் யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா? அப்படின்னா இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்நாளை நீடிக்கணும், தங்களுடைய அந்த இளமை பருவத்தை நீடிக்கணும், தங்களுடைய சக்தியை நீடிக்கணும், எல்லாத்தையும் நீடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து பொதுவானது. அது வந்து விதிவிலக்கே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ பேசுகிறதுல வந்து புதுசு மாதிரி பேசுகிறோம். இந்த டை அடிக்கிறது, முகத்தை ஃபேஷியல் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து நமக்கு ஒட்டாத விஷயங்கள் அப்படின்னு பேசுகிறோம். ஆனால்
இதை வந்து நான் ஒரு நம்ம சொசைட்டியோட மாற்றத்தோட பொருத்தி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் என் ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தேன். என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனால் அடுத்த வாரம் எடுத்த ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து என்னுடைய பெரியப்பா சித்தப்பாக்கள் ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க. எங்கள் அப்பாவே ஒரு நடுத்தர வயசு ஆள் மாதிரி தான் இருக்கார் அந்த ஃபோட்டோவில். ஆனால் அவர் இளமையான ஆள் தான், கல்யாணம் முடிச்சா அப்போ தான் புது மாப்பிள்ளை அவர். பின்னாடி இருக்கவங்க அவருடைய தம்பிகள் கூட ஒரு மிடில் ஏஜ் மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்டே போட்டிருந்தார், இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே வயசானவங்க மாதிரி இருக்காங்களே, நீங்கள் மட்டும் எப்படி இன்னும் சின்னவர் மாதிரி இருக்கீங்கன்னு ஒருத்தர் கிண்டலாக என்னை கேட்டிருந்தார். அது அந்த காலகட்டத்துடைய தோற்றம் அப்படி. அந்த காலத்தில் சட்டை போடுறதே ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயம். எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சொசைட்டியாக இருந்துச்சு. சட்டையே போட மாட்டாங்க, துண்டுது மட்டும்தான். சட்டை போடுறதே கல்யாணம் காட்சி இப்படி விசேஷத்துக்கு சட்டை போடுவாங்க. அப்படி ஒரு சமூகத்திலேருந்து வந்திருக்கோம் நம்ம. மெல்ல மெல்ல நமக்கு படிப்பு வருது, இது வருது, செருப்பு போட ஆரம்பிக்கிறோம். அது அந்த ஃபோட்டோவில் யாருக்குமே செருப்பு கிடையாது, செருப்பு போட ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிறக்கூடிய ஒரு முயற்சி. அந்த ஆட்டிடியூடு தான் மெல்ல மெல்ல மாறி மாறி வந்து இப்போ வந்து நம்மளை ஒரு நல்லா பார்க்கும்போது ஒரு ப்ரெசென்டபுளாக காமிக்கணுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. அழகாக தோற்றமளிக்கணுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. இந்த வயதை குறைத்து காட்டுறதுங்கிறது வந்து என்னை கேட்டால் இது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த வேலையை பண்ண முடியாது. என்ன தான் மேக்கப் போட்டாலும் இது ஒரு 5 வருஷம் நீங்கள் முன்ன பண்ண காமிக்கலாம். 40 35 ஆக்கலாம், 50 45 ஆக்கலாம், 60 ஒரு நாள் 40 ஆகாது நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான் அது. இந்த விளையாட்டுக்கு வந்து நிறைய பின்னணிகள் இருக்குது, சமூக பின்னணிகள். நீங்கள் பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. சுற்றுப்புறத்தில் ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து தன்னுடைய அப்பா முதுமையான தோற்றம் இருக்கிறது வந்து அந்த குழந்தையே விரும்புறதில்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவம். இந்த மனோபாவம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனோபாவம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே ஒரு பூச்சை தான் விரும்புது, ஒரு செயற்கைத்தன்மையை தான் விரும்புது. இயல்பாக இருக்க நம்மளை அனுமதிக்கிறதே கிடையாது. நான் என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் வந்து ஒரு ஒழுங்காக சட்டை போட்டதே கிடையாது, தலை சீவினது கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் நான் பவுடர் போடுறது கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள் நான் அந்த வயசில் பண்ணதே கிடையாது. ஆனால் ஒரு வேலைன்னு வரும்போது, ஒரு ஆஃபீஸில் நான் சேரும்போது, அந்த ஆஃபீஸ் வந்து ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு மாதிரி கசங்கி போன ட்ரெஸ் போட்டு வரீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்லும்போது அடுத்த நாள்லேருந்து நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன். நான் இருக்கக்கூடிய தொழில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய நிஜமான தோற்றத்தை விரும்பாது, பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, வயதானவர்களை பெருசுன்னு சொல்கிற ஒதுக்குற ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த ஆட்டிடியூட ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. கொஞ்சம் வயசான அண்ணா அவங்க பேசுறதை விட்டு ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் அந்த ஒரு மைண்ட், நமக்கு அந்த ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளை வந்து சிலர் ஒதுக்கிடக்கூடாது, இதனால தான் இந்த மேக்கப் இதுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த பதட்டம் தான், அந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை எப்படி கையாளப்படுது? கவிப்பரசு வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். மனிதன் காய்கறியை சமைத்து சாகடிக்கிறான், கரியை சாகடித்து சமைக்கிறான். வாழ்க்கை என்றாலே என்னவென்று முரண்பாட்டுக்குள் வாழ்பவன். மனிதன் என்பவன் வெறும் எலும்பு நரம்பு சதைகளால் பின்னப்பட்டவன் கிடையாது, அதையும் தாண்டி அவன் ஆசைகளால் தூண்டப்பட்டவன் வந்து சொல்லியிருப்பான். இந்த ஆசை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவரையும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஏக்கத்தை வந்து கொடுக்குது. இந்த வயதான தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா முதியவர்களுக்கு. இன்றைக்கி நம்ம நகர்ப்புறத்துலையும் சரி, ஏன் இன்றைக்கி வந்து கிராமத்துப்புறத்துலையும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் ஜீன்ஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே தங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக வந்து காட்டுறதுல மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. உண்மையா சொன்னார் வயசானவங்கலாம் ஜீன்ஸ் போடுறாங்க அப்படின்னு. ஜீன்ஸ் போடுறோம், நிச்சயமா போடுறோம். எதுக்கு போடுறோம்? எங்க வசதிக்காக போடுறோம், அது இளமையை காட்டுறதுல. அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் 15 நாள் 18 நாள் டூர் போறேன் ஃபாரின். நான் இருக்க லக்கேஜ் வந்து 15 கிலோ, 10 பேண்ட் எடுத்துட்டு என்னால் போக முடியாது. அதுக்காக 2 ஜீன்ஸை போட்டு போறோம். இதுல என்ன தப்பு கண்டீங்க? இதுல என்ன இளமையை கண்டீங்க? ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஆமாம், மென்ஷன் பண்ணும் கண்டிப்பாக. இவர் சொல்றாரு நாங்களும் ஜீன்ஸ் போடுவோம்னு சொல்லி. ஸோ அவர் போடுறேன்னு சொல்றதுனால அது எங்க மனசுல அது எப்படி தோணும் தெரியுமா? அது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைச்சலை கொடுக்குமா அப்படிங்கிறத என்னைக்கா யோசிச்சிருக்காங்களா அவங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் நல்ல மழை பெஞ்சுது. ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஆஃபீஸ் விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒர்க்குக்காக குழியெல்லாம் தோண்டி போட்டு கொஞ்சம் மூடி இருக்கிறாங்க. அந்த சேரெல்லாம் நிறைய கிடக்குது. ஒரு பொண்ணு நடந்து வருது, அது வச்ச காலில் எடுக்க முடியலை, சேரில் மாட்டிக்கிச்சு. நான் அந்த வழியை நான் கை கொடுத்தேன், என்னை எப்படி பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வேஸ்ட்டு கட்டி வந்தார், அவர் கை கொடுத்தாரு, அவர் கையை பிடிச்சி எங்கிட்ட காலை எடுத்து விட்டாங்க. இதே அந்த இடத்துல அவரும் ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு வந்த கை நீட்டியிருந்தா என் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கும், என்னையை பார்த்து சொல்லியிருந்தா போடான்னு சொல்லியிருக்கும், அவரை பார்த்து சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா போயான்னு சொல்லியிருக்கும். அந்த பொண்ணுங்க கூட, அதாவது ஒரு யங்ஸ்டர் எதிர்பார்க்கறது கூட கொஞ்சம் அந்த முதுமை அப்படிங்கிற இருக்கிறவங்க
அந்த ஒரு லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்க அப்பா வந்து யங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, பட் உங்க அப்பா இல்லாத யாராவது இந்த மாதிரி யங்கா இருந்தாங்கன்னா நீங்க பார்க்குற பார்வை வேறுபடுதா? ஒரு யங்ஸ்டர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதோட ஒரு பெரியவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னும் போது இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி Correct. கண்டிப்பாக அந்த பெரியவர் வந்து ஜீன்ஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் யங்கா தன்னை காமிச்சிக்கிற ஒரு பெரியவரா இருந்தா நீங்க தயங்குவீங்களா அந்த ஹெல்ப்பை வாங்க? கண்டிப்பாக தயங்குவோம். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு, ஜீன்ஸ் பேண்ட் மாட்டின உடனே வயசு குறைஞ்சு போயிடும் ஒரு ஆளுக்கு, அது எப்படி அது? இல்ல 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 அவங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்காங்க. கன்ஃபியூஷன் ஆக்சுவலி அது வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கறது இல்ல அப்படின்றது உண்மை. அது எதுக்கு நீங்கள் போட்டு அப்படியே நீங்கள் வந்து வரணும்? ஏன் அப்படி வர்றவங்க கூட அந்த ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தலையில் டை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, டிஷர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, எங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறீங்க? ஒருத்தர் ஜீன்ஸ் போட்டுட்டு தலைக்கு டை அடிச்சா அவருடைய வயதுக்கேற்ற குணாதிசயம் மாறிடும் நீங்க நம்புறீங்களா? ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். நான் ஒரு டெய்லி வாக்கிங் போனேன், 82 வயசு ஒருத்தருக்கு கையில் ஒரு சின்ன தடி வச்சுப்பாரு, ஷார்ட்ஸ் போட்டுட்டு நெக்கு டிஷர்ட் போட்டுட்டு டெய்லி ரன்னிங் வர்றாரு அவர். 82 வயசு. அங்கே இருக்க எல்லா பெண்களும் டீனேஜ் பொண்ணுங்களும் அவரோட தாத்தா தான்னு பேசிட்டு சுற்றி சுற்றி ஓடி வராங்க. 82 வயசு ஆள் வந்து ஏன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்படி ஒரு நெக் வச்ச டிஷர்ட் போட்டு வரீங்கன்னு எந்த பொண்ணும் அவர்கிட்ட கேட்கல. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க பொண்ணுங்க நம்பிக்கையான பார்வையை அவங்க இல்ல கொடுக்கல. அவர் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவர் 82 வயசுன்னு தெரியுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு ஜீன்ஸ் போடுறதுல? ஜீன்ஸ் போடுறதுக்கு ஒரு வயது வரம்பு இருக்கு என்ன? மேடம் இங்க பாருங்க வந்திருக்கோம். ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு 27 வயசு, ஒரு கதர் வேஷ்டி 4 முளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு கதர் சட்டை போட்டு நீங்க ரோட்ல போனீங்கன்னா எந்த பொண்ணும் உங்களை பார்க்காதா? 70 வயசு ஆள் கண்டிப்பா பார்க்கும். அப்போ அந்த இடத்துல மட்டும் வேட்டி ரோல் ப்ளே பண்ணலையே? கண்டிப்பா பார்க்கும். ஒரு வயசானவரோட ட்ரெஸ் நீங்க போட்டு போறீங்க. நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன், என்ன பார்க்கும் தான் சொன்னேன் நான். அதேங்க, அப்ப முரண்பாடா தெரியல உங்களுக்கு? இது எனக்கு தெரியலையே. அவர் உங்க சைடு வந்துட்டாரு சார். 80 வயதில் இருப்பவர் என்ன போட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அவருக்குள்ள உங்களுக்குள்ள உரிமை இருப்பது போல அவருக்கு உரிமை இருக்கு. அவரை பற்றிய புரிதலை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய பொறுத்து இருக்குது. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். சண்டே சண்டே. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. இளமையாக காட்டிக்கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளதா இல்லையா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி வந்து இளைஞர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, கொஞ்சம் இளமையை தாண்டியவர்களுக்கு ஒரு விதமான கருத்து இருக்கு. அது மட்டும் இப்போ புரிஞ்சிருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க பழனி இதை பத்தி? ஆண்டாண்டு காலமாக நம்ம அப்பா நம்ம தாத்தா எப்படி இருந்தாங்க, இப்போ சார் சொன்ன அதே விஷயந்தான். ஒரு அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் கோடோடு இருக்கும்போது என்ன அவங்கள நம்ம ரசிக்கிற மனப்பாவம் இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறார். 80 வயசு தாத்தா வந்து ஒரு வேளை ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அவர் தப்பாக இருப்பாரோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே டிசைட் பண்ணுறாரு. இது அவரால் வந்ததில்லை. அவர் பல காலமாக இதை பார்த்து பார்த்து இந்த சமூகம் இப்படி இருந்திருக்கு. நிறைய இம்பேக்ட் அதுக்குள்ளே இருக்குது. ஏ சாதாரணமாக சொன்னால் இப்போ நான் கருப்பு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உலகத்துக்கே தெரியும் இல்லைங்களா? ஆனால் இந்த நிறம் இப்போ வெள்ளையாக மாறினாதான் அழகு இளமைன்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், 6 வாரத்தில் சிகப்பழகுங்கிறான். நான் 1 வருஷமாக போட்டேன், ஒன்றும் ஆகலை. இளமையான காலங்களில் இளமையாக இருக்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் தன்னை இந்த சமூகம் பார்க்குதுங்கிறதுக்காக இளமையாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுகிற போது அதை சுற்றி இங்கே நிறைய பிஸ்னஸ் நடக்குது. 8th படிக்கிற பொண்ணு இன்னைக்கு பியூட்டி பார்லர் போறாங்க. ஆமாம், நாங்க சொல்லுவோம், நாங்க இதெல்லாம் 30 வயசுக்கு மேல தேவைன்னா அது கூட செஞ்சுக்கலாம். 8th படிக்கிற பொண்ணு அங்கே போகணுங்கிற விஷயத்தை யார் சொன்னா? அந்த மனநிலை எப்படி மீடியா? அதை தான் நான் சொல்றேன். அந்த மீடியா அந்த மனநிலை அவங்களுக்கு புகுத்தி இருக்குங்கிறேன். இப்போ மீடியா பிசினஸ் இது வந்து இப்போ பிரச்சனை வந்து கிடையாது. தங்களை இளமையாக காட்டிக்கொள்ளக்கூடிய மனநிலை அதிகரிச்சிருக்காங்க. அது வந்து அதிகரிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இளமை என்பது நீங்க இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் மாதிரி. அது என்றைக்குமே இன்னி வரக்கூடிய காலகட்டத்திலும் சரி முன்னாடி காலகட்டத்திலையும் சரி ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். பேஸ்மெண்ட் அங்கங்கே கொஞ்சம் வீக்காக கூட வந்து இருக்கலாம். அது நீங்கள் சொல்லக்கூடிய குறைபாடுகளாக இருக்கலாம். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் சரி, நம்ம சொல்லிலிருந்து நாக்கிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தையும் சரி, உடம்புல இருந்து போகிற உயிரும் சரி, இது 3மே போனாலும் இயற்கையாக வராது. ஆனால் போன அழகு இயற்கையாக வர முடியவில்லை என்றாலும் செயற்கையாக கூட வரும். இதுதான் ஒரு நிமிஷம் இல்லை மேடம், ஒரே நிமிஷம். எங்கள் தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவார். 1000 பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லத்திர பிடிச்சிக்கின்னு சாத்திர, 110 கோத்திர வளைய போத்திர எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏத்துற, தத்தக்கு புத்தக பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன். ஆமாம், எதாவது விளங்குச்சா? விளங்கலை. ஆனால் இது ஒன்றும் காப் மேயர் சொன்னதில்லை, பெரிய பெரிய தத்துவவாதிகள்லாம் சொன்னதில்லை. கிராமத்தில் ஒரு தாத்தா சொன்னது.
ஆனால் என்ன எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுங்களா அதுக்குள்ள? ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லைத்திர பிடிச்சின்னு சாத்திரன்னா ஆமை சொல்லிச்சான் 1000 வருஷம் நான் வாழ்வேன். ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர ஆமை இப்படி இருக்க வரைக்கும் தான் வாழும். மல்லாத்திர ஒரு கல்லை ஏத்திர பிடிச்சிக்கின்னு சாத்திர ஆமையை கொண்டுட்டான். மீன் சொல்லிச்சான் 100 வருஷம் வாழ்வேன். அப்படியா? 110 கோத்திர வளைய போத்துற எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏத்துற மீனை நல்லா வறுத்தெடுத்துட்டான். 10 வருஷம் வாழ்வேன்னுச்சான் தவளை. அப்படியா? தத்தக்க பத்தக்க பத்துற ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிற ஒரு 2 வீலர்காரன் ஏற்றிட்டு போயிருப்பான். ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிற ஒரு மனுஷன் எத்தனை ஆண்டு காலம் வாழணுங்கிறத நாம டிசைட் பண்ண முடியாது. இயற்கையை டிசைட் பண்ணுது. அவன் எத்தனை ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதை தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதைத்தான் நாங்க சொல்றோம். எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. இருங்க, எங்களுக்கு பிடித்தது மாதிரி நாங்கள் சந்தோஷமா வாழ்றோங்கிற மாதிரி தான் முக்கியம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க. இந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து இப்போ நம்மளுடைய சராசரி வயது வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்தியர்களோட சராசரி வயது இன்னைக்கு வந்து சராசரி வயது அதிகமாகிடுச்சு. ஏஜிங்கிறதும் அதிகமாகிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து ஒரு 35 வயசுலேயே அவன் வயசானவன். ஏன்னா 35 வயசில் அவனுக்கு குழந்தை பிறந்து பெரிய பையங்களாயிருவாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணுறவன் பேரம்பேத்தி வந்துடும். ஸோ அவனுடைய இளமை வந்து குறுகிய காலத்திலே முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒருத்தர் கல்யாணமும் லேட் மேரேஜ், அதே சமயம் வாழ்நாள் அதிகரிக்க முடியும். இப்போ இன்றைக்கி சுகர் பிபி மாதிரியான விஷயங்களை அறியாமையே செத்து போயிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், மெடிக்கல் வசதிகள் இல்லாமல். இன்றைக்கி மெடிக்கல் வசதிகள் வந்துச்சு, மரணத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு. ஒரு 20 வருஷம் வந்து நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்க முடியுது. 20 வருஷம் வாழ்நாள் அதிகரிக்க முடியும் போது கொஞ்ச நாள் இளமையை அதிகரிக்கலாங்கிற எண்ணம் இயல்பாக வரதான் செய்யும். அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று நம்மளுடைய நம்ம ஹியூமன் மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பெரியவங்களாகன்னு நினைப்பாங்க. அப்பா சட்டையை போட்டு பார்ப்பாங்க. ஒரு காலேஜில் படிக்கும்போது அவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு நினைப்பான். சம்பாதிக்கிறவன் நினைப்பான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஜாலியாக இருந்திருக்கான்னு நினைப்பான். கொஞ்சம் வயது மிடில் ஏஜ் ஆகும்போது அப்படி தான், நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் இளமையாக இருந்திருக்கலாமேன்னு தோணும். இது எல்லாமே மனசோடைய சின்ன சின்ன விளையாட்டுகள். அதுக்கான வாய்ப்பு வசதி நமக்கு இப்போ கொஞ்சம் கிடைக்குது. ஏன்னா டைன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு யாரும் தலையில் அடிக்க போகிறது இல்லை. அப்புறம் இவர் சார் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த கன்சியூமரிசம் பற்றி சொல்கிறார். அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். முன்னாடி எங்கள் ஊரில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுற பெண்களே கிடையாது. யாருமே பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இந்த 90ஸ்க்கு அப்புறம் வந்த விஷயங்கள். இந்த ஷாம்பு இது இன்னும் சொல்லப்போனால் இதில் சில நன்மைகளும் உண்டு. டாய்லெட்டுங்கிற ஒன்றே கிடையாது கிராமத்தில். இப்போ எல்லா கிராமங்களையும் டாய்லெட் வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்களும் இந்த கன்சியூமரிசத்தில் வந்திருக்கு. வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்பட்டுருக்கு. ஸோ நம்ம இதாக வந்து இது ரொம்ப நெகட்டிவ் சைடாகவே பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரே பிரச்சனை என்ன, இது பிஸ்னஸாக மாறும்போது, எந்த ஒரு விஷயம் பிஸ்னஸாக மாறும்போது அதனுடைய நல்ல விஷயங்களை சில விதையை இழப்போம். உதாரணமாக அந்த பாசி பயிர் பொடி நீங்கள் மூஞ்சியில் போட்டிங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. ஆனால் அதை நீங்கள் கெமிக்கலை பூசும்போது அது ஏதோ ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் பிஸ்னஸாக மாறும்போது ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள். இதை நம்ம கரெக்டாக நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கலை இது நம்ம காமன் சென்ஸை பொறுத்த விஷயம். மற்றபடி இந்த ஏஜிங்கை கொஞ்சம் குறைச்சி காமிக்கிறது வந்து ஒரு கிரைம் மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு சாதாரண இயல்பான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி பார்க்கல சார். ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தது பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து வாழ்நாள் வந்து அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்ற போது நம்ம நல்லா செயல்படக்கூடிய அந்த டைம் இல்லையா, நல்ல வேலையில் வந்து குழந்தைங்களை வந்து செட்டில் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற டைம் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வாழற நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ அதிகமாக இருக்கும்போது அதுதான் நமக்கு திரும்ப கிடைச்ச இளமை காலம் மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தை வந்து நம்ம மகிழ்ச்சியாக மீதியுள்ள வாழ்க்கையை நம்ம கடக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைவான வாழ்க்கையை தான் நம்ம வாழறோம். திரும்பி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இளமையை நம்ம கடக்கக்கூடிய அந்த இரண்டாவது இளமையை வந்து இன்னும் புது பொலிவோடு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். இது தவிர இதில் வந்து பாஸ்கர் சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவான நிறைய விஷயங்களும் இதில் இருக்குது. ஜீன்ஸோ இல்லை வந்து சுடிதார் போட்டுக்கிறதோ இப்போ பெண்களுக்கு வந்து ரொம்ப வசதியான ஒரு விஷயமா இருக்குது. இடுப்பு தெரியாது, எப்படி வேணும்னாலும் உட்காரலாம், எப்படி வேணும்னாலும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து நல்ல விஷயங்களை வந்து கன்சியூமரிசம் மூலமாகவே குளோபலைசேஷன் மூலமாகவே கிடைச்சாலும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்ல மனதோடு ஏற்றுக்குவோம். இருக்கிற காலத்தை வந்து மகிழ்ச்சியோடு செலவு பண்ணுறதுக்கு, நிறைவான மனசோட செலவு பண்ணுறதுக்கு எது எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்துக்குமாக ஆசைப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சண்டே சந்திப்போம்.